கிரைண்டிங் நான் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். இது 30 மினிட்ஸா கட்டிங் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா சாஸ் நம்ம வந்துட்டேங்கக்கா. சாரி. நீங்க தமிழ்ல பார்த்தது உண்மைதாங்க. என் வீட்டு குழந்தைங்க எல்லாருக்குமே மோமோஸ்னா ரொம்ப பிடிக்கும். கடையில போய் நம்ம 2 பிளேட் சாப்பிடுற அதே வேலையில 10 பிளேட் மோமோஸ் இன்னைக்கு செய்ய போறோம். எப்படி செய்யறது பார்க்கலாமா? ஹாய் फ्रेंड्स, சுகமல்லோ. இன்னைக்கு நம்ம சேசியோட சமையல் வீடியோ கண்டிச்சோம். வந்துடா இவ ஒரு கேரளா கறி. தமிழ்ல சொல்லுமா? வணக்கம் and welcome back to மாம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மாம்ஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மோமோஸ் பார்க்க போறோம். அதுவும் வந்து நார்மலா கடையில நீங்க சாப்பிடுறது இல்ல. என்னென்ன மோமோஸ் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்றேன். பன்னீர் மோமோஸ், வெஜிடபிள் சீஸ் மோமோஸ், சிக்கன் மோமோஸ் and வாழைத்தண்டு மோமோஸ். லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம தாங்க பண்ண போறோம். பார்க்கலாமா? அதுவும் வந்து மைதா கிடையாது, வீட் ஃப்ளோர்லயே பண்ண போறோம். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியா. ஹோம்மேட் மயோனைஸோட ஒரு கொரியன் சட்னி. என்ன பொருட்கள்? இப்போ மோமோஸ்க்கு நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டஃபிங்க்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பன்னீர் மோமோஸ்க்கு நம்ம வீட்லயே செஞ்சு வச்ச பன்னீர் இருக்கு, ஓகேவா? இது வச்சு தான் நம்ம பன்னீர் மோமோஸ் செய்ய போறோம். இப்போ பன்னீர் கூட வந்து சிம்பிளா நம்ம கார்லிக், ஜிஞ்சர், அப்புறம் ஆனியன், அப்புறம் வந்து இந்த வெங்காயத்தாள் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து இது பண்ண போறோம். ஓகே, ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம இதுக்கு ஸ்டஃபிங் பண்ணிடுவோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு வந்து நம்ம கேபேஜ், கேரட், ஸ்ப்ரிங் ஆனியன், அதுக்கப்புறம் கேப்சிகம், குடைமிளகாய் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வெஜிடபிள் பண்ண போறோம். அடுத்து வந்து சிக்கன் மோமோஸ்லயும் நம்ம வந்து ஜிஞ்சர், கார்லிக், ஆனியன் இதெல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சமா ஸ்ப்ரிங் ஆனியனை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்டஃபிங்கா யூஸ் பண்ண போறோம். ரொம்ப பிடிச்ச சீஸ் வந்துட்டீங்களே. சீஸ், வெஜிடபிள்ஸ் கூட சீஸ் நம்ம ஆட் பண்ணும்போது கிட்ஸ் வந்து அதை இன்னும் கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால அதை அப்படி பண்ண போறோம். இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலான ஒரு மோமோஸ், இது வாழைத்தண்டு, ஓகேவா? இது வந்து நம்ம ரொம்ப குட்டி குட்டியா சாப் பண்ணி அதை வந்து மோமோஸ்ல வச்சு ட்ரை பண்ண போறோம். கிருஷ்ணாவுக்கு இது சுத்தமா பிடிக்காது, எங்களுக்கும் தெரியாது. இதை நம்ம செஞ்சு கிருஷ்ணா அதை சாப்பிட்டு என்ன சொல்றான்னு பார்க்கலாம். அவனுக்கு மோமோஸ் ரொம்ப பிடிக்கும், ஆனா மோமோஸ்க்குள்ள இதுதான் வைக்க போறோம்னு அவனுக்கு தெரியாது, நம்ம சொல்ல போறதும் இல்ல. ஸோ ஃபைனலா கிருஷ்ணா அதை டேஸ்ட் பண்ணி என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். உள்ள இருக்க எல்லா ஸ்டஃபிங்ஸையும் கட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்குள்ள நம்ம வந்து ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாதிரி வச்சுக்கலாம். அது என்னன்னா ஒரு சின்ன டிப்ஸ் தான். அது என்னன்னா, எனக்கு வந்து நான் மேக்கப் ப்ராமிஸா சொன்னேன்னா நான் மேக்கப் எதுவும் போட மாட்டேன். என்னன்னா கண்ணுக்கு மட்டும் தான் மேக்கப் போடுவேன். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஐலைனர் வைக்க தெரியாது. ஐலைனர் வச்சாலும் கண்ணுக்குள்ள போயிடும், அப்புறம் கண்ணு எரிய ஆரம்பிச்சிடும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐலைனர் வந்து எடுத்துக்கோங்க, இந்த லைட்டாக கார்னரில் வச்சுக்கோங்க, இந்த 2 பக்கமும் வச்சுட்டு அதுக்கப்புறம் காதில் வச்சு அது நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐலைனரும் வச்ச மாதிரி இருக்கும், காதில் வச்ச மாதிரி இருக்கும். என் கண்ணு எப்படி இருக்கு? நான் தான் என் கண்ணு எப்படி இருக்கு? ஆக்சுவலா ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. இது வந்து நானே கண்டுபிடிச்ச டிப்ஸ். கொஞ்சம் சோம்பேறினால நிறைய இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்பா. நானும் சொல்லுவேன் இந்த டிப்ஸ்லாம் கொஞ்சம் எல்லாம் ஒன் மாதிரி சோம்பேறிலாம் சொல்லி நீங்க போய் கட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம கட்டிங் எடுத்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சரியா முடியுதே பக்கம் வந்து பலகடி. ஐயோ, இந்த பாட்டாங்க என்ன பாட்டுன்னு தெரியல உங்களுக்கு. அதாங்க குழந்தை இடுப்புல வச்சுட்டு போனை வாயில வச்சுட்டு சுத்தி சுத்தி வீடியோ போடுறாங்களே. எனக்கு போன் வாய்க்குள்ள போல. ஆக்சுவலாங்க அதை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. அந்த போன் எங்க குழந்தை மூஞ்சில விழுந்துருமோ என்னென்னமோ எனக்கு தோணுங்க. அந்த இதெல்லாம் வந்து வீடியோ பார்க்கும்போது சரி ஓகே இப்படிதான் போடுறீங்க, சரி ட்ரெண்ட்னு எல்லாரும் போடுறீங்களா, அதை கூட நான் விட்டுறேன்டா. குழந்தை அவைலபிலிட்டி இல்லன்னு பண்றாங்களா இல்ல கிரிஞ்சா பண்ணே பண்றாங்கன்னு தெரியல. புருஷன் பொண்டாட்டியை தூக்கி இடுப்புல வச்சுட்டு பொண்டாட்டி புருஷன் இடுப்புல வச்சுட்டு இல்ல இடுப்புல வைக்க முடியல வெறும் தலையை மட்டும் ஊரு கட்டி ஏன்டா இவ்வளவு பண்றீங்க? ஒரு ட்ரெண்டிங்காக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாட்டு கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரி இப்பெல்லாம் வந்து ஐயோ இந்த மாதிரி டக்குன்னு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுங்க. உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல, ஆனா அந்த ட்ரெண்டிங் சொல்லி அந்த ட்ரெண்டிங் ஆகணும்னு மனுஷங்க பண்ற பாடு. இன்னொன்னு அந்த பாட்டு பண்றாங்கல்ல, அதுக்கு ரியாக்ஷன் வீடியோ தராங்க, அது ரொம்ப மோசம். அந்த பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே ஒருத்தங்க கஷ்டப்பட்டு யோசிச்சு ஒரு கண்டென்ட் போடுறாங்க. அவங்க கிரியேட் பண்ண எவ்வளவு டைம் எடுத்துருக்கும், யோசிக்க எவ்வளவு டைம் எடுத்துருக்கும், அசால்ட்டா அதை மேல வச்சுக்கிறாங்க, அவங்களோட ரியாக்ஷனை போடுறாங்க. அது அதை பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாகுது. சரி அதை கூட விட்டுலாங்க, ஒரிஜினலா அவங்க வீடியோ அப்படியே எடுத்து இன்னொரு பேஜ்ல போட்டு எங்கேயோ அவங்களோட ஃபேஸ் ஒரு இப்ப பெரியவங்க பாக்குறாங்களே அவங்களுக்கு தெரியாது அது வந்து ரியாக்ஷன் வீடியோ. அவங்க மட்டும் அந்த வீடியோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஒருவேளை அவங்க என்ன பேஜ்னு கூட பார்க்காம ஓகே இவங்க தான் போட்டுருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லைக் போடுறாங்க. இந்த மாதிரி டூப்ளிகேட் சேனல், இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குற சேனல், இந்த மாதிரி கிரீன் மேட் போட்டு ஒரு சேனல் இப்ப புதுசா ஒன்று வந்துருக்குடி. அதுல வேற அந்த ஏஐ வச்சு ஏதோ ஒரு மூஞ்சி கிரியேட் பண்ணி ஏஐ வச்சுக்கிட்டு போடுறாங்க. நான் வந்து கீழே ஒரு கமெண்ட் படிச்சு பார்த்தேன். கீழே வந்து ஒருத்தன் கேட்கறான், ப்ரோ ஏஐ வச்சு இப்படிதான் நானும் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு மானிடைஸ் ஆகுதா ப்ரோ அப்படிங்க. இல்ல ப்ரோ என்ன ஆகுது பேசிக்கிறேன். இதெல்லாம் ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமாடா, அடுத்தவன் கண்டென்ட் எடுத்து அதுக்கு ஒரு ரியாக்ஷனை போட்டு இதெல்லாம் வந்து எப்படி சொல்லிக்கிறாங்க. இது வந்து எப்படின்னா ஏன் வந்து இப்ப அடுத்தவங்களோட கண்டென்ட் நம்ம இது பண்ணணும். நீங்க நார்மலா உங்களுக்கு என்ன வருதோ அதை கண்டென்ட் எடுத்து போட்டு அது ஹிட் ஆச்சுன்னா ஓகே. ஏன் வந்து அடுத்தவங்களோட உழைப்பை வந்து இப்படி 1000 பேஜ்ல வந்து போட்டு இது பண்ணி அதுல ஒரு ஃபேம் தேடி அதுல உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்க தொலைச்சிருவீங்கல்ல, டைம் வேஸ்ட். இதுல அதை கிரியேட் பண்றவங்க யாராவது இதை பாப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் உங்களுக்கு தெரிஞ்சு இப்படி கிரியேட் பண்றவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க. ஏன்னா அது மானிடைஸ் கூட ஆகாதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. தெரியல ரிப்போர்ட் பண்ணணும். இந்த பொண்ணு
இந்த மாதிரி இல்ல நான் தப்பா சொல்ல மாட்டேன். இவ வந்து ரொம்ப நேரமா எடிட் பண்ணுவா, உட்காந்து அவளுக்கு எடிட் பண்றதெல்லாம் பிடிக்கும், போட்டோஸ்லாம் அழகா உட்காந்து எடிட் பண்ணி ஒரு இது போட்டிருந்தா, ஒரு கண்டென்ட் இவளோட வாய்ஸோட சேர்த்து இவளோட எடிட்டோட சேர்த்து அப்படியே காப்பி அடிச்சு இன்னொரு சேனல்ல போட்டுருக்காங்க. அது இவளுக்கே வருதுங்க. அது என்ன ரிப்போர்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்ன ஆப்ஷன் பார்த்தாலும் அது சம்பந்தமே இல்லாம இருக்கு. காப்பி அடிக்கவும் தெரிய மாட்டேங்குது, காப்பி அடிக்கிறவன கண்டுபிடிக்கவும் தெரிய மாட்டேங்குது. எப்படிங்க இந்த யூடியூப்ல சர்வே ஆகுறதே தெரியலங்க. இந்த யூடியூப் இப்பலாம் இப்படி தான் இருக்கு. அவங்க மாதிரி ஒரு காமன் பீப்பிள். சரி ஓகே, நான் வெஜிடபிள் கட் பண்றேன். ஓகே, கட்டிங்க்கு அப்புறமா பார்க்கலாம். வாழைத்தண்டை மாதிரி நீங்க ஸ்லைஸ் போட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு 5 minutes இருக்கும். வெங்காயம் கட் பண்ண ஆரம்பிச்சது என் கண்ணு ஊத்த கட் பண்ணவளுக்கு கூட இவ்வளவு வரலங்க. எனக்கு அப்படிதான், எப்போ ஆனியன் கட் பண்ணாலும் எனக்கு நிறைய ஒரு அளவு தான் போய் கண்ணில் ஃபுல்லாக கலந்து போயிடுச்சு. இப்போ நான் திருப்பி போடணும். எல்லாம் கடவுளோட செட்டிங். கட் பண்ணி ரெடி பண்றதுக்கு முன்னாடி முக்கியமான மெயின் இன்கிரிடியன்ட் வந்து இந்த மாவு தான். இது வந்து நம்ம கோதுமை மாவுல செய்ய போறோம் இல்லையா. இதுல வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணி, கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணி, வாட்டர் ஆட் பண்ணி, அந்த சப்பாத்தி மாவு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அந்த பதத்திலே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளோர் ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்தில் மாவை ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சிடலாம். போன்லெஸ் சிக்கன் பீசஸை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கோம். அது கூடவே நம்ம ஆனியன், க்ரீன் சில்லி, சால்ட் அண்ட் பெப்பர், சோயா சாஸ், கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூடவே கொரியாண்டர் ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கைஸ் இப்போ போன தடவை நம்ம பொடி பண்ணினாங்கல்ல, அதில் சாப்பிட்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி அங்கே எதுவுமே இல்லை. இந்த பாவி நேக்கா ஃப்ரிட்ஜுக்குள்ள grocery-யா ஃபுல் பண்ணி வச்சிருக்கேன். சர்ப்ரைசிங்லி ஸ்நாக்ஸ் எதுவுமே ஃப்ரிட்ஜில் இருக்காதுங்க. ஒன்று கிராசரி ஐட்டம்ஸ் இருக்கும், இல்லைன்னா வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இருக்கும், எக்ஸ்ட்ராவாக முட்டை இருக்கும். வேணா உடச்சு குடிய. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மயோனஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். மயோனஸ் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற 5 இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு மைனஸ் ரெடி பண்ணியிருக்கோம். பாயில்டு எக், சால்ட், பெப்பர், கார்லிக் ஒரு 4 கிலோ, அதுக்கப்புறம் முந்திரி வந்து பாலில் நம்ம ஊற வச்சு வச்சிருந்தோம். அதில் ஆட் பண்ணி க்ரீமியான மைனஸ் ரெடி பண்ணலாம். எல்லாருக்கும் பிடிஎஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்களாம் எங்கே இருக்காங்க? ஸோ இதுக்கு நம்ம வந்து கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறனால இதுக்கு கொரியன் சட்னி பேர் வச்சிருக்கோம். நம்ம வித்தியாசமாக பேர் வச்ச கொரியன் சட்னி தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். டொமேட்டோ, கார்லிக், ரெட் சில்லி கூடவே நாட்டு சக்கரை, உப்பு அப்படின்னு போட்டு எல்லா விதமான டேஸ்ட்டும் இருக்க மாதிரி கொரியன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஆஃப்டர் a long time நம்மளுடைய கட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. கட் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. மோமோஸ்க்கான ஸ்டஃபிங்ஸ் எல்லாத்தையும் ஒரே கடையில் வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். பன்னீர் மோமோஸ்க்கான ஸ்டஃபிங்ஸ் பன்னீரெல்லாம் ஆட் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய பன்னீர் மோமோஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து சீஸ் வச்சு வெஜ் சீஸ் மோமோஸ் செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்கான ஸ்டஃபிங்ஸ் தான் இது. வெஜிடபிள் மோமோஸ் ரெடி. அடுத்து வாழைத்தண்டு மோமோஸ்க்கு வெறும் வாழைத்தண்டு வச்சா அவனுக்கு டவுட் வந்துடும் இல்லையா கிருஷவுக்கு. அதனால வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு கூட வாழைத்தண்டு போட்டு அது கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம குக் பண்ணிட்டோம்னா வாழைத்தண்டு ஸ்டஃபிங்ஸும் ரெடி ஆகிடும். வாழைத்தண்டு மோமோஸ் ரெடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் மோமோஸ்க்கு நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை வந்து லைட்டாக குக் பண்ண போகிறோம். ஏன்னா சிக்கன் வந்து மோமோஸ்க்குள்ளே இருக்கும்போது எவ்வளோ குக் ஆகும் நமக்கு தெரியாது. அதனால நம்மளோட சிக்கன் மோமோஸ் ரெடி. மோமோஸோட எல்லா ஸ்டஃபிங்ஸும் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டஃப் பண்ணுறது தான் நமக்கான வேலை. உங்களுக்கு ஒரு டிப்ஸ் இல்லை இன்றைக்கி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு டைமில் ஒரே ஒரு ஸ்டஃபிங் வச்சு மட்டும் மோமோஸ் ரெடி பண்ணுங்கள், இல்லைனா ரொம்ப டயர்டாகிடுவீங்க. 4 விதமான ஸ்டஃபிங்ஸ், 2 விதமான சைட் டிஷ்னு இவ்வளோ நேரம் உழைப்பிற்கு அப்புறமா நம்மளோட மோமோஸ்க்கான ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து அந்த ஸ்டஃபிங்ஸை வந்து நம்ம மாவில் உள்ளே வச்சுட்ருக்கோம். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பெருசாக வந்து அந்த மாவை விரிச்சிட்டு அதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு எந்த சைஸ்க்கு நமக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு ஒரு மூடி வச்சு நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங்ஸை வச்சு மோமோ ஷேப்பில் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். என்னென்ன மோமோஸ்னு டிஃப்ரென்ஷியேட் தெரியறதுக்காக நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து பிரித்து வேற நான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஷேப்பாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணி நல்லா டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பிரித்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? மோமோஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படியே ஸ்டஃப் பண்ணிட்டு இருந்தால் நாளைக்கு தான் மோமோஸ் சாப்பிடுவோம். கொஞ்சம் விட்டிங்கன்னா டக்குன்னு நான் ஸ்டஃப் பண்ணி முடிச்சிடுவேன். ப்ளீஸ் இது ஒன்று மட்டும் நான் முடிச்சிடுறேனே. நானும் மோமோஸ் மாதிரி பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. ஐயோயோ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு போல இருக்கே. ஏய் உள்ளே போ ப்ளீஸ். வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சோ? இல்லை வந்துருச்சு. ஓரளவு ஓகேல? ஓகே தானே? ஓகே. எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறம் மேலே நம்ம ஆயில் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் மோமோஸ் பார்க்க நல்லா பலபலன்னு இருக்கும். மோமோஸ் ஃபஸ்ட்டு ஸ்டஃப் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் 2-3 பண்ணதுக்கப்புறமா அது ப்ராக்டிஸ் ஆகிடும். அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க மோமோஸ் எல்லாத்தையும் நம்ம ஆவியில் வேக வச்சுக்கலாம். அதுக்கு இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மோமோஸ் எல்லாம் அதில் எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கனாலே போதும். மோமோஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும்.
மோமோஸ் வந்து சூடாக சாப்பிடும்போது செமையாக இருக்கும். அதுவும் முக்கியமாக வெஜிடபிள் சீஸ் மோமோஸ் வந்து நீங்கள் சூடாக தான் சாப்பிடணும். அப்போ தான் அந்த சீஸோட கன்சிஸ்டன்சி செம்மையாக வரும், நம்ம பீஸாவில் சாப்பிட்ற மாதிரியே. ஸ்டெப் பை ஸ்டெப் மோமோஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி நம்ம மாவு ரெடி பண்ணி நம்ம மோமோஸும் செஞ்சுட்டோம். ரொம்ப நேரம் எடுத்துச்சு, சொல்ல போனால் கிட்டத்தட்ட 2 hours நாங்கள் இந்த ப்ராசஸில் இருக்கோம். சரி, ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். இன்னைக்கான டேஸ்டர் யாரு பார்க்கலாமா? அவர் நம்ம லக்கி பாஸ்கர். இவர் தான் இந்த வீட்டோட லக்கி பாஸ்கர். இந்த சார் இருக்காரு, இவர் வந்து கீரை சாப்பிட மாட்டாரு, காய் சாப்பிட மாட்டாரு. அவருக்கு வந்து இந்த மாதிரி வித்தியாசமா எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாரு. பீட்ரூட் சாப்பிட சொன்னா கட்லெட் செஞ்சு தாம்பாரு, வெஜிடபிள்ஸ் சாப்பிட சொன்னா மோமோஸ் செஞ்சு தாம்பாரு. இப்ப இந்த வீட்டோட ஒரு மெயினான ஒரு ஆளு நான் கூப்பிட போறேன். அஜித் குமார் இல்ல ஆதவ் குமார். இவதான் எங்க வீட்டோட அஜித் குமார். கிட்டத்தட்ட அவரோட ஃபேஸ் கட் எங்களுக்கு அப்படிதான் தெரியும். அப்படியா இருக்கு? ஏன் கமலஹாசன் நவரசன் களத்தூர் கண்ணமால இருக்கிற கமலஹாசனோட ஃபேஸ் கட் வந்து நம்ம ஆதவ் குமார் வரும். கொஞ்சம் ஊத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ இது என்னென்ன மோமோஸ் அப்படின்னு சொல்லி நம்ம லக்கி பாஸ்கரை வந்து நம்ம டெஸ்ட் பண்ண சொல்ல போறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சேலஞ்ச் மாதிரி வச்சுக்கலாம். ஆமா, இவர் சாப்பிட்டு பார்த்து உள்ள என்ன ஸ்டஃபிங் இருக்குன்னு இப்ப சொல்லுவாரு. ஓகே, எடுத்து சாப்பிடுங்க. ஒண்ணு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டீங்களா? அது சட்னி தொட்டுக்கோங்க. மயோனீஸ்ல ஃபர்ஸ்ட் இது சாப்பிடுங்க. கொரியன் சட்னி உங்களுக்காக செஞ்சிருக்கேன், சாப்பிட்டு பாருங்க. புரியுதா? இங்க பாருங்க எப்படி இருக்கு. உள்ள என்ன இருக்கு சொல்லுங்க. ஒரு வெஜிடபிள் ஸ்டஃபிங். வெஜிடபிள்ஸ் அண்ட் சீஸ் கரெக்ட்டா சொல்றான். நான் ஓகே, அது தொட்டு சாப்பிட்டு பாருங்க. ஓகே, சட்னி எப்படி இருக்கு சொல்லுங்க. ஷவ் சட்னி வேற லெவல்ல இருக்கு. ஓகே, இப்போ நாம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மோமோஸ் எப்படி இருக்கு? மோமோஸ்லாம் வச்சுக்க முடியாது. அது நீ அங்க பார்த்து சொல்லுங்க. மோமோஸ்லாம் சிவன் செம்மையா இருக்கு. ஆளுங்க மோமோஸ் கை கழுவுங்க. கை கழுவிட்டு வாங்க, போங்க. கை கழுவிட்டா சாப்பிடுவாங்க. இது வந்து சிக்கன் மோமோஸ் சூப்பரா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் மயோனஸ் தரேன். இது நம்ம ஹோம்மேட் மயோனஸ். இப்போ மயோனஸ் சாப்பிட்டு கிருஷ்ணா எப்படி இருக்குன்னு சொல்ல போறாரு. அடுத்து என்ன கையில வச்சிருக்காருன்றது தெரியல, உள்ள ஸ்டஃபிங் என்னன்னு தெரியல. சாப்பிட்டு பார்த்து சொல்றோம். பன்னீர் ஸ்டஃபிங் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஒரு மேஜரான ஒரு ஸ்டஃபிங் வந்து வரல, பார்க்கலாம். எப்படி இருக்கு மயோனஸ்? எப்படி இருக்கு? ஓகே, அடுத்து இது வந்து நம்ம லக்கி பாஸ்கருக்காக செஞ்ச ஸ்பெஷல் மோமோஸ். இது என்ன 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 வந்து உள்ள ஸ்டஃபிங் பண்ணிருக்கேன் அம்மான்றது உங்களால கண்டுபிடிக்க முடியுதா என்னன்னு தெரியலையா? பட் ஓகேவா டேஸ்ட்? இது வந்து நம்ம பண்ண வாழைத்தண்டு மோமோஸ். அது வந்து சாப்பிட்டு அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இன்னைக்கான vlog பெரிய சக்சஸ். அடுத்து இவருக்கு கொடுப்பாரு குட்டி, எங்க வீட்டோட குட்டி பட்டாஸ். எப்படி இருக்கு? அங்க பாரு. எப்படி இருக்கு அது? ஓகே, அப்ப வந்து நம்ம வாழைத்தண்டு வச்சு பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. சோ வாழைத்தண்டு மோமோஸ், சிக்கன் மோமோஸ், பன்னீர் மோமோஸ், அப்புறம் வெஜிடபிள் சீஸ் மோமோஸ் எல்லாமே சக்சஸ். பெர்ஃபெக்ட்டான டேஸ்ட்ல வந்திருக்குங்க. நான் பல வீடியோஸ்ல பார்த்தேன், இது எல்லாமே வந்து ராவா அப்படியே உள்ள வச்சு தான் வந்து குக் பண்ணிருக்காங்க. பட் நம்மளோட மோமோஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நான் ப்ரீ குக்கா எல்லாமே ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமேட்டு அது எல்லாமே வந்து நான் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள வச்சு நான் ஸ்டஃப் பண்ணேன். எதனாலனா அந்த ஸ்டீம் பண்ணும்போது கொஞ்ச நேரத்துல அது எவ்வளவு வேகும்னு எனக்கு தெரியல. அதனால முன்னே வந்து ஒரு முன்னேற்பாடு எல்லாமே வேக வச்சிட்டதுனால டீப் ஃப்ளோர்ல இது செஞ்சிருக்கனால இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி ரெசிபியா இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடியதா இருக்கும். எல்லாமே 15 minutes தான் ஸ்டீம் ஆச்சு. சோ நம்மளோட இந்த vlog என்ன இருக்கு? சக்சஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அது நம்மளுக்கும் மன நிறைவாக இருக்கும். பட் உண்மையாகவே டைம் ரொம்ப இழுக்கும். இதை நம்மளால அடிக்கடி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் செய்ய முடியாது. பட் வீக்லி ஒன்ஸ் இவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க, நம்மளும் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் நீங்க வாட்ச் பண்ணோம் அப்படின்னா வினோத் ரவிக்கான சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ எஃபோர்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு ரெசிபி புதுசாக கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம். அதனால நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பை.